பெரியவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் இந்த மாத நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம். இன்னைக்கு வல்லலுக்கு பிறந்த நாள், குழந்தை நல்ல வாழ்த்துக்கள். வல்லலுக்கு நாங்க இந்த 5வது வாழ்த்து பார்ட்டி ஜாயின் பண்ணும்போது வந்தோம். காங்கிரஸ் பார்ட்டி இந்த கட்சிக்கு, காங்கிரஸ் பார்ட்டிக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதுதான் ஆசீர்வாதம் நினைச்சு நீங்க எங்க கூட வேலை செய்யுது. பேஷன்ஸ்ல ஒரு வீட்டுல நீங்க கேட்டு இருப்போமா, நல்லதா வேலை செய்யறாங்களா, மக்களுக்கு நல்லது பண்றாங்களா இல்லையா, நீங்க ஒரு வீட்டுல கேட்டு எங்க கூட சேர்ந்து இறங்கி வேலை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பிளஸிங், எங்க பார்ட்டி பிளஸிங். பார்ட்டி சான்ஸ் கொடுக்குறது, கடையில ஆசீர்வாதம் பண்றாங்க. பார்ட்டி கொடுக்குற சான்ஸ், கடையில பண்ற ஆசீர்வாதம், ரெண்டும் ஒரே வச்சுதா. எங்க அம்மாவுக்கு எப்பவுமே நாங்க துரோகம் பண்றது இல்ல, எங்க பார்ட்டிக்கு நாங்க துரோகம் பண்றது இல்ல. எங்க மக்களுக்கு கூட எனக்கு கொடுத்திருக்கிற சான்ஸ், ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க எங்க தங்கவயல் மக்கள். அந்த மக்களுக்கு கூட நாங்க எப்பவுமே நாங்க துரோகம் பண்றது. மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். நீங்க கூட உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா எங்க கூட இறங்கி சேவை பண்ணுங்க, மக்களுக்கு சேவை பண்ணுங்க. அதுதான் எங்க பார்ட்டி ஐடியாலஜி. எங்க பார்ட்டி ஐடியாலஜி. அக்காவுக்கு எங்க சாந்தி அக்காவா நான் ரொம்ப எனக்கு ஆசை. அக்காவை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசை. பிரதர் கூட நல்லா இருக்கா. யார நாட்ட கேட்டா நாங்க என்ன பண்ண முடியாது. அவருக்கு இந்த பிறந்த நாள் ஒரு தங்கச்சியா, ஒரு பாட்டியா
பார்ட்டி எம்எல்ஏயா காங்கிரஸ் கட்சியா இங்க வளரணும், நாங்க அதுக்கு சேவை பண்ணணும், அதுக்கு நாங்க துரோகம் பண்ணக்கூடாது. அதனால நாங்க அவருக்கு சான்ஸ், கடவுள் எப்பவுமே சான்ஸ் தான் கொடுக்குறாங்க, பார்ட்டி கூட சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. நாங்க அந்த சான்ஸ ஆசீர்வாதம் பண்ணிக்கிறோம். அப்படியே நாங்க சேவை செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த மக்களுக்கு கூட இறங்கி சேவை செய்ய வந்திருக்கிறோம். அவருக்கு எது நல்லது கஷ்டத்தை பார்த்து ஒரு சர்வீஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அதை நம்பி நாங்க 15 வருஷமா இந்த மக்களோட சேரி நாங்க எது ஊருக்கு நல்லது பண்ணோம் அதுதான் நான் பண்ணி வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் வருவாங்க, பேசுறாங்க, இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுறாங்க, நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுறாங்க, எங்க முன்னாடி ஒரு வார்த்தை பேசுறாங்க, எங்க பின்னாடி ஒரு வார்த்தை பேசுறாங்க, அது லீடரா பேசுறாங்க. நானும் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். உங்க தங்கச்சி அம்மா, உங்க அம்மா தங்கச்சி, உங்க கூட பிறந்த தங்கி, அப்படி நினைச்சுதான் நான் ஊருக்கு வர சேவை பண்றேன். அதுதான் எனக்கு தெரியாது, வேற எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு பிறந்த நாள் ஓரண்டல் வட்டத்தின் தாய்மார்களே, இன்னைக்கு ஒரு தேங்க்யூ. நான் இந்த பிறந்த மண் 1962 சக்கரவேணி வேலாயுதத்துக்கு சேரி அம்மா பேரனா இந்த ஓரண்ட் லைன்ல பிறந்தவன். உங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். நீங்க எல்லாம் அந்த அம்மாங்களை மறைச்சிட்டா நான் யாரை பார்த்து பேசுறது? இந்த காலி சேர் தான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் வாங்க, தயவு செஞ்சு வாங்க. இந்த ஊர்ல எனக்கு எல்லாமே என் சொந்தம். என் லைன்ல எல்லாமே என் சொந்தம் தான், வேற இல்லை. என் தங்கச்சி, அண்ணா, பெரியம்மா எல்லாமே என் சொந்தம். இந்த லைன்ல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு 1 நாள் 2 நாள் பட்னி இருந்து மைன்ஸ்ல வேலை செஞ்சு உழைப்பால் உயர்ந்தவன் நான் சம்பாரிச்சதுல பாதி தானம் தர்மம் பண்ணி கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி நான் ஒரு இந்த லெவலுக்கு இருக்கேன்னா உங்களுடைய ஆசீர்வாதம், என்னுடைய மாரியம்மாவுடைய ஆசீர்வாதம். நான் மேடம் கூட சேர்ந்து இன்னைக்கு 35 வார்டுல ஆறாம உயர்ந்து என் வேர்வை சிந்தி மேடம்க்கு உறுதுணையா இந்த 35 வார்டு டெவலப்மெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு உறுதுணையா நான் இருந்திருக்கிறேன். ஒரு வீட்டுல ஒரு தாய் தம்பிக்கு சண்டை ஆகலாம், அண்ணன் தம்பிக்கு சண்டை ஆகலாம். அதுக்கு சண்டை போடுறது தான் குடும்பம். சண்டை போடாத மௌனமா இருந்து பின்னால குத்துறவங்க மனுஷன் கிடையாது. நான் எது இருந்தாலும் என் தங்கச்சியா என் அன்பா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது, என் வீட்டுல என் பொண்ணுக்கும் என் பொண்டாட்டிக்கு சொன்னேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே சுரபி ஹோட்டல் கிட்ட ஒரு ஆசீர்வாதம் பண்ணேன் மேடம்க்கு. எனக்கு 65, அவங்க வயசு எனக்கு தெரியாது. ஆனா இருந்தா கூட என் சகோதரியா சொன்னேன், மேடம் நான் இந்த பூமி மேல இருக்கிற வரைக்கும் நீ எம்எல்ஏ இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எம்எல்ஏ ஆகணும்னா நான் செத்துருவேன். அந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்தவங்க வள்ளல் முனுசாமி. உங்களுக்கு 6வது வகிச்சவ வள்ளல் முனுசாமி. இந்த 35 வார்டுக்கும் உங்களுக்கு சேவை கூட்டின்னு போயிட்டு நல்ல மாதிரி நான் கஷ்டப்பட்டேன். சென்ட்ரல்ல ஒரு தாய் புள்ளிக்கும் ஒரு சண்டை வரும், அக்கா தங்கச்சிக்கு ஒரு சண்டை வரும், அண்ணன் தம்பிக்கு எல்லாம் ஒரு சண்டை வரும். அதெல்லாம் இந்த துட்டுக்கோ காசுக்கோ வேற எதுக்கோ நான் ஆசைப்பட்டு வேற எதுக்கும் சண்டை போட்டு நம்ம எல்லாம் போல. இதே நம்ம தாய் உள்ளத்தோட தாய்கிட்ட சேர்ந்து இருக்கிற மாதிரி நான் காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். அதனாலதான் மேடம் வந்திருக்கிறாங்க. மேடம் கிட்ட என்ன ஒரு கோரிக்கிறேன்னா, என்டிஸ் வார்டு 2, இந்த ஓரியண்டல் வார்டு 5, இதுல நகரோத்னா 4. சாரு ஹலோ, உங்ககிட்ட இந்த வார்த்தை நான் மேடம் கிட்ட சொல்லணும். நவரத்னா 4ல 1 கோடிக்கு சமுதாயம் பண்ணி கொடுத்தாங்க மேடம். அதே மாதிரி இதுல என்ட்ரிஸ்லயும் இங்க நவரத்னா 4ல அது தவிர்க்க முடியாத காரணத்தால் மைண்ட்ஸுக்கும் எங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிட்டு அதை நாங்க இங்க செயல்படுத்த முடியல. மேடம் கூட டெல்லி வரைக்கும் பேசலாங்க, பிஜிஎம்எல் நிர்வாகம். தயவு செஞ்சு மேடம் எங்களுக்கு அந்த சமுதாய பவன் கட்டுறதுக்கு பதிலா என் ஓரண்ட் லைனுக்கும் வெஸ்டர்ன் பிளாக்கும் அதே காசுல அதே பண்டு 35 கவுன்சிலருக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா என் வார்டுல எதுவும் பண்ணல. ஏதோ உங்க தயவுல எல்லா ரோடும் போட்டோம், எல்லா லைட்டும் போட்டோம், வாட்டர் ஃபில்டர் போட்டோம், போர்டு போட்டோம், எல்லாம் போட்டோம், எல்லாம் நன்மையா இருக்கு. எங்களுக்கு அந்த 1 கோடியை இதை பாருங்க, டாய்லெட் நீங்க பார்க்க கூடாதுன்னு மூடி வச்சிருக்கேன். இது மேடம் சொன்னாங்க, மைன்ஸ்ல இருக்கிற டாய்லெட் எல்லாம் ரெனோவேஷன் பண்ணுங்க,
ஒரு 50-60 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க மேடம். தவிர்க்க முடியாத காரணத்தினால அது பண்ணல. மேடம் தயவு செஞ்சு இந்த மாதிரி 3 டாய்லெட் இருக்குது. இந்த நம்ம தாய்மாருங்க தான் போறாங்க இதுல. இப்போ இந்த செடி கொடி மடம் எல்லாம் அடிச்சிட்டோம். இப்ப ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால தயவு செஞ்சு இந்த டாய்லெட்டை எங்களுக்கு அந்த 1 கோடியில வந்து டாய்லெட்டா மாத்தி, அப்புறமா நம்ம வாட்டர் ஃபில்டர் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு 2 போட்டிருக்கோம். 2 இருக்கு நம்ம லைன்ல. வெஸ்டிங் பிளாக்குக்கும் அந்த ஹோல்டு ஓரண்ட் லைனுக்கும் ரொம்ப தூரம், இங்க இருந்து தூக்கின்னு போறதுக்கு ரொம்ப தூரம். அதே ஒரு 2 வாட்டர் ஃபில்டர் வந்து அதே காசுல எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். டாய்லெட் வசதி, இந்த வாட்டர் ஃபில்டர் வசதியும். அப்புறம் பாருங்க இங்க எல்லாம் இருச்சின்னு இருக்கு. இந்த ஐமாக்ஸ் போட்டதுனால இங்க வெளிச்சத்தை வந்துச்சு. அதே காசுல எங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும். இந்த 2 வாரக்கம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு யார் ரிக்வஸ்டா இன்னைக்கு என் பிறந்த நாள கிஃப்டா வந்து மேடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி தாய்மார்கள் எல்லாம் உங்களுக்கு புடவை கொடுக்குற நேரத்துல நிதானமா வந்து நிதானமா வாங்கிக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் ஊழ்ந்தடிக்காம எவ்வளவு நேரம் இருந்தாலும் நாங்க நின்று கொடுத்துட்டு போறோம். தயவு செஞ்சு நிதானமா வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்க பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு யார் யாரு நல்லா ஆசீர்வாதம் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் என் வயசுல ஒரு வயசு கொடுக்குறேன். யார் யாரு எனக்கு துரோகம் பண்றாங்களோ அவங்க வயசுல இருந்து ஒண்ணு எனக்கு கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். என்ன என் வயச மேடம் நல்லா வேலை செஞ்சா கூட என் ஆயுச 7 வருஷம் நிமிக்கு தானம் வாங்கி கொடுத்துரு. நீ 100 வருஷம் பாத்துற 107 வருஷம் பாடி. புரியுதுங்களா? வல்லல தொட்டாவும் கெட்டா எனக்கு கொடுக்கணும். கண்டிப்பா நீங்க மேடம்க்கு ரெஸ்பான்சிபிள் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கிற ஒரு வார்த்தை பேசுறீங்க. பர்த்டே கிஃப்டா ஒரு 2 கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. மத்தது இல்ல, ஏரியாக்காருக்கு மக்களுக்கு ஒரு சேவை பண்றதுக்காக ஒரு கிராண்ட் கேட்டு இருக்கிறாங்க. அது டாய்லெட் ரினோவேஷன் பண்றதுக்கு, குடிக்கிற தண்ணி, லைட்டுக்காக அவரு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா 1 கோடி ஆகுதோ 100 கோடி ஆகுதோ அது இது தப்பு இல்ல. எங்களுக்கு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. நல்ல கேஜிஎஃப் பிரின்சிபல் பிரசிடென்ட். நாங்க இப்போ ஏரியாவுக்கு வந்த டைம்ல எல்லா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து பார்ட்டிக்கு கூப்பிட்டு வர டைம் லைட் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இந்த வார்டுக்கு வர டைம்ல பிரதர் பார்ட்டிக்கு நாங்க ஜாயின் பண்ணும்போது லைட் இல்ல. இன்னைக்கு கூட நாங்க வரும்போது கூட லைட் இல்ல. ஆனா அப்போ அந்த நாள் எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏதோ இருந்த டைம்ல இந்த ஸ்டேஜ்ல கல் அடிச்சாங்க. நான் வந்த டைம்ல கல் அடிச்சாங்க. அப்ப அந்த மாதிரி நான் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். அப்போ காங்கிரஸ் பார்ட்டில முனிசிபல் பிரசிடென்ட், ஸ்டாண்டிங் கமிட்டி எப்பவுமே நாங்க பார்ட்டிக்கு துரோகம் பண்ணிருந்தோம். இதை நம்பி வந்த அண்ணா தம்பி தப்பாங்களோ வரதில்லையோ எல்லாரும் கூட நாங்க அவருக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ் கொடுக்குறது எங்களுக்கு அம்மா மனசு மாதிரிதான் நாங்க இவரு கூட வச்சோம். அக்கா பார்த்து எனக்கு மனசுல ஒரு ரொம்ப நன்றி இருக்குது. என்ன சொல்லணும், ஒரு பாஸ் ஆகுது. இவரை பார்த்து இவர் என்ன சொல்றாங்களோ அது கண்டிப்பா நான் பண்ணிருக்கிறேன். வல்லல் பிரதர் கூட டெவலப்மெண்ட் பண்றாங்களா வாங்க. இந்த பார்ட்டில நிறைய மக்களுக்கு சேவை பண்ணதுன்னு தான் எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் பார்ட்டில ஊருக்கு மக்களுக்கு பார்ட்டிக்கு சேவை பண்ணிருந்ததா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. பார்ட்டிக்கு துரோகம் பண்ணிருந்தா, மக்களுக்கு சேவை பண்ணாத இருந்தா எங்க ரெஸ்பெக்ட் கிடையாது. அதுதான் அந்த பார்ட்டி ஐடியாலஜி. பார்ட்டி எங்களுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கு. அதுதான் நாங்க சொல்லி கொடுத்திருக்கிறது. அதை நம்பிதான் நான் ஊருக்கு வர சேவை பண்றேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்க இப்போ பிரசிடென்ட் இருக்கிற டைம்ல நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, நீங்க புக் எழுது, நாளைக்கு என்ன பண்ண ஒரு புக் எழுது. உங்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு சான்ஸ் கொடுத்தா நீங்க என்ன பண்ணு ஒரு டைரியில எழுதிதான் பண்ணு. அதுதான் நான் சொல்லிருக்கிறேன். கடவுள் இருக்கட்டும், பார்ட்டி இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த சான்ஸ் மக்கள் நாளைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும். அவ்வளவு அழுக்கு நீங்க சேவை பண்றது உங்க மனசுக்கு வரணும். இது நம்ம சொல்றதுக்கு மனசு இல்ல. அவருக்கு என்னெல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறாங்களோ கண்டிப்பா. ஆனா ஒரு நல்ல மனசு இருக்கு. கடவுள் எல்லாமே தண்ணி இல்லாத டைம்ல போர்வா போடுறது, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், ஒரு கிரியேட்டிவா வேலை பண்றாங்க. இல்லான்னு சொல்றது இல்லை. ஆனா என்ன கொஞ்சம் எங்க பார்ட்டி கொஞ்சம் ஐடியாலஜிஸ் பிரின்சிபல்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் நாங்க கரெக்ஷன் பண்ணி போகணும்.
நல்லது நடக்குது பிரதர். தேங்க்யூ. உங்களுக்கு என்ன